கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு பொல்லாத இருதயத்தை குறித்து பார்க்கலாம். பொல்லாத இருதயம் அப்படின்றது எந்த மாதிரியான இருதயம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மேபி ஒருத்தரை கொலை செய்யக்கூடிய அந்த ஒரு இருதயம் பொல்லாத இருதயமாக இருக்கலாம், அல்லது களவு செய்யக்கூடிய இருதயம் பொல்லாத இருதயமாக இருக்கலாம், அல்லது விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய இருதயம் பொல்லாத இருதயமாக இருக்கலாம். இந்த பொல்லாத இருதயம்ன்றது நம்மளுடைய கணக்குப்படி வெவ்வேறு இருதயமாக இருக்கலாம். ஆனால் வேதாகமத்தில் ஒரு குறிப்பிட்ட இருதயத்தை கர்த்தர் பொல்லாத இருதயம் அப்படின்னு சொல்கிறார். அது எபிரேயர் 3வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் இருக்குது. ஸோ இது என்ன இருதயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்விசுவாசம் உள்ள இருதயம். ரைட். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்றார். ஸோ சந்தேகம் அப்படின்றது வேற, அவிசுவாசம் அப்படின்றது வேற. இந்த ரெண்டு கிரேக்க பதமும் வேறு வேறு கிரேக்க பதம். எடுத்துக்காட்டுக்கு மத்தேயு 14:21 அந்த பேதுருவானவன் தண்ணீரில் மூழ்கும் பொழுது, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படுகிறாய் அப்படின்னு கேட்பார். அப்போ கூட பேதுருவை பார்த்துட்டு விசுவாசியேன்னு தான் சொன்னார். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படுகிறாய் அப்படின்னு சொல்லுவார். ஸோ சந்தேகம் அப்படின்றது எனக்கு இன்னும் கொஞ்சம் அடையாளம் வேணும். ஸோ நான் விசுவாசிப்பதற்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் மார்க்கு 9வது அதிகாரம் 24வது வசனத்தை பார்க்கலாம், அந்த பிள்ளையினுடைய தகப்பனை. ஸோ ஆனால் அவிசுவாசம் அப்படின்றது இது உணர்வுகள் அல்ல, இது நம்மளுடைய சித்தத்தில் இருக்குது. இட் இஸ் நாட் இன் த எமோஷன்ஸ் ஆஃப் மேன், பட் இட் இஸ் இன் த வில் ஆஃப் மேன். ஸோ இதை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய ஒரு எச்சரிக்கை, அல்லது கர்த்தருடைய ஒரு விருப்பமாக, கர்த்தருடைய ஒரு கற்பனையாக, கட்டளையாக நமக்கு முன்னாடியே அவர் வைக்கிறார். அது ஏன் அந்த அவிசுவாசம் உள்ள இருதயம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த வசனத்தில் இருக்குது, உங்களில் ஒருவனும் பாவத்தின் வஞ்சனையினாலே. ஸோ பாவம் நம்மளை வஞ்சிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் பாவத்தை சாதாரணமாக. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் என்ன பண்ணுன்னா நம்மளை நாமே ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. ஸோ அந்த இருதயம் கடினப்பட்டு போகும் பொழுது அதில் அவிசுவாசம் முளைக்கக்கூடும். இன்று என்னும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு கர்த்தருடைய வேதம் போதிக்குது. ஸோ இதை குறித்து நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஹோப் யூ ஆர் பிளெஸ்ட் வித் திஸ் தாட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.